சரராசிக்கு 11வது இடம் பாதகஸ்தானம் இல்லையா? அதனால மேஷத்துக்கும் கும்பத்துக்கும் இடையில திருமணம் செய்கிற போது பாதக ராசியை சேர்க்க கூடாது. சேர்க்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நல்ல நண்பர்கள் நினைச்சு 2 பேரும் சேர்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் வரதுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆயிடுது. கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை 2 பேரும். இவங்க நண்பர்களாகவும் இணையக்கூடாது, பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இணையக்கூடாது, லைஃப் பார்ட்னராகவும் இணையக்கூடாது. இதுதான் நல்லது. எந்த வகையில் உங்களுக்கு இடையில ஆகாது. இவர்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்ததாக மேஷம் கும்பம் 1-11 லாபஸ்தானம். அப்ப இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? மேஷத்துக்கு கும்பம் லாபஸ்தானம், கும்பத்திற்கு மேஷம் அனுகூலமான ஸ்தானம் தான். அது 3வது ஸ்தானம்ங்கிறது குறைவில்லாத ஸ்தானம் தான். நடைமுறை வாழ்க்கையில் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்துக்கு கும்பம் அது லாபஸ்தானமாகவும் இருக்கலாம், பாதகஸ்தானமாகவும் இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா. சரராசிக்கு 11வது இடம் பாதகஸ்தானம் இல்லையா? அதனால மேஷத்துக்கும் கும்பத்துக்கும் இடையில திருமணம் செய்கிற போது நிறைய திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாகத்தான் நான் பார்க்குறேன். மேஷராசியை சேர்ந்த மாமனார் மாமியார், அதாவது ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில் ஒத்து போக மாட்டேங்குது. மேஷராசியை சேர்ந்த மருமகள் கும்பராசியை சேர்ந்த மாமியார் ஒத்து போகலை, இல்லை வைஸ் வர்ஸ் அப்படி திருப்பி போடுங்க, அங்கேயுமே ஒத்து போகலை. அப்போ இவர்களுக்குள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடையும் பிணக்கு வருது. மேஷராசிக்கு அப்போ கும்பராசியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கு. மேஷராசி சரராசி, எல்லாத்திலையுமே ஒரு வேகம். ஆனால் இது என்ன வருது, இது ஒரு காற்று ராசியாக உட்கார்ந்துருக்கு. மிகப்பெரிய புத்திசாலி. நீங்கள் கும்பத்தை ஒரு நாளும் குறைவாக இடம் போட முடியாது. நல்ல புத்திசாலியானவர்கள், காற்றை போன்றவர்கள், வேகமான காற்று. அந்த காற்று என்ன ஆகுது, அவ்வளவு வேகமான காற்று, அவ்வளவு புத்திசாலிகள். ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா மந்திரி போல நடைபெறக்கூடியவர்கள் கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுது, குடும்ப வாழ்க்கைன்னு வந்தால் ஒருத்தருக்கு இடையில ஒத்து போக மாட்டேங்குது. மேஷராசி செய்யக்கூடிய செயல்கள் அரைவே கட்டுத்தனமான செயல்களாக கும்பராசிக்கு படுது. கும்பராசி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மேஷராசிக்கு பிடிக்கல, என் குடும்பத்தை கெடுக்க வந்தவள் நீ அப்படின்னு மேஷராசி கும்பராசியை நினைக்குது. அவங்களுக்கு இடையில ஒத்து போகலை. இப்போ என்ன ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று பாதகஸ்தானமாக செயல்படுறது. உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தனால என் வாழ்க்கை பாதகமாக போயிடுச்சுன்னு மேஷம் சொல்லுது. உன்னை கட்டினதுனால எனக்கு நிம்மதியே இல்லைன்னு கும்பராசி நினைக்குது. எதுக்குங்க இந்த அவசரம்? மேஷராசி நினைக்குது தன்னுடைய வீட்டு வேலைகளெல்லாம் தான் தான் செய்யணும், மனைவி தான் செய்யணும்னு நினைக்குது. கும்பராசி பெண் நினைக்கிறாங்க எல்லாத்தையும் நான் தான் செய்யணுமா, வேலைக்கு நான் துணைக்கு ஆள் போட்டுக்க கூடாதா, அது கூட தப்பா? ஒரு பெண்ணை அடிமையா? கும்பராசி பெண் அங்கே கேட்குறாங்க, வீட்டு வேலை செய்யறதுக்கு நீங்கள் ஒரு சமையல்காரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம், என்னதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? கும்பராசி பெண்கள் கேட்குறாங்க அந்த கேள்வி. எங்கே வருது, அடிப்படை குணமே வேறுபட்டு போயிடுது. அப்போ இவர்களுக்கு இடையில என்ன ஒரு சிக்கல், சேர்ந்து வாழவே முடியாத தன்மை வந்துடுது. நீங்கள் இந்த இடத்துல சொல்கிற விஷயம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய இதே தான் பிரச்சனையாக இருக்குது. கரெக்ட். அந்த மாமியார்னால பிரச்சனை, வீட்டு வேலை வச்சுக்கிறதுனால பிரச்சனை, மேஷம் கும்பம் இணைவு தான் அந்த பேர். அப்போ பாருங்க, ஒத்து போகுது. அப்போ எவ்வளவு அவங்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்குது. இவங்க 2 பேரும் ராசியை சேர்க்கும்போது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு, இந்த சம்பந்தி பொருத்தம்லாம் சொல்கிறோம் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா பார்க்கணும். இவங்க 2 ராசியும் ஒன்னோட ஒன்று பாதகம்னு வந்துருச்சா, பாதக ராசியை சேர்க்கக்கூடாது. சேர்க்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நல்ல நண்பர்கள் நினச்சி 2 பேரும் சேர்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. காலப்போக்கில் பிரச்சனை தான் வருது. ஒரு எல்லா விஷயத்தையுமே இந்த கும்பராசி என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜட்ஜ் பண்ணக்கூடிய அமைப்பு அங்கேயும் இருக்குது. ஆராய்ந்து பார்க்குறாங்க, சிஐடி வேலை பார்க்கும் கும்பராசி. இந்த மேஷராசிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். கும்பராசியோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை அங்கே. ஏன்னா எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுறாங்க. புரிந்து கொண்டால் சுகம், புரிஞ்சுக்கிட முடியாது. 2 பேருடைய தன்மை வேறையாக போயிடுச்சு. நீங்கள் 2 புத்திசாலி ராசியை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா வேறு, மிதுனத்தையும் கும்பத்தையும் சேர்த்து வைக்கிறீங்கன்னா வேற, நீங்கள் மேஷத்தையும் கும்பத்தையும் சேர்த்து வச்சா அது அந்த புத்திசாலித்தனம், தன்னை பற்றி துப்பறிகிறார் என்றுதான் மேஷராசி நினைக்கும். என்னை சந்தேக கண் கொண்டு பார்க்குறாங்க கும்பராசிக்காரங்க அப்படி மேஷராசி பழி சொல்கிறது. 2 பேருக்கிடையில் காம்பினேஷன் ஒத்து வரல, லவ் பண்ணிட்டாங்கன்னா ஃபெயிலியர் ஆகி போகுது. கல்யாணம் வரதுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆகிடுது. கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை 2 பேருக்கு. அப்போ இந்த 2 பேரையும் சேர்க்காமல் இருப்பது தான் மிகச்சிறந்த நன்மை.
1-11 காம்பினேஷன், ஒன்றுக்கு ஒன்று லாபம் நினைச்சோம்னா வாழ்க்கை நஷ்டத்தில் தானே முடியுது. கண்டிப்பா. ஆன்மீக எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இடையில இருக்கும். அந்த காம்பினேஷன் 2 பேருக்கு இடையில ஒத்து வரும். ஆனால் தன்னை சோம்பேறி என்று சொல்வதை கும்பராசி ஒத்துக்கிடாது. எதில் வேகம் காட்டணுமோ அதில் நான் வேகம் காட்டுறேன். எனக்கு இந்த விஷயங்களில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. எல்லா விஷயத்தையும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு கும்பராசி நினைக்கிறது. அந்த கும்பராசியுடைய தன்மையை புரிஞ்சுக்கிடணும்ல நம்ம. கண்டிப்பா. இல்லாமல் பழி சொல்கிறவங்க அந்த சிக்கல் அவர்களுக்கு இடையில வருது. ஸோ இவங்க நண்பர்களாகவும் இணையக்கூடாது, பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இணையக்கூடாது, லைஃப் பார்ட்னராகவும் இணையக்கூடாது. இதுதான் நல்லது. எந்த வகையில் உங்களுக்கு இடையில ஆகாது. ஓகே. இதை தாண்டி இணைந்தவர்களுக்கு அடுத்து பிரச்சனையில தான் இருக்கும். எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, பிரச்சனையின் அளவை கம்மி பண்றது. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸ் இருக்கு பாருங்க, கும்பராசி நல்ல புத்திசாலி, நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை மேஷராசியினால் ஏற்றுக்கிட முடியாது. இவர்கள் என்ன பண்ணணும்னா சுவாமிமலை முருகனை போய் கும்பிடாரு. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அங்கே தான் இருக்காரு. அந்த அறிவுரையை அப்பா ஏற்றுக்கிட்டாரு. அப்போ இவங்க சுவாமிமலை போயிடணும். சுவாமிமலை முருகனை போய் இவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்யணும். அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து இவர்கள் வழிபாடு செய்கிற போது அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிணக்குகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வலிமை வரும். ஆக அந்த முருகப்பெருமான் வழிபாடு, குறிப்பாக சுவாமிமலை முருகன் வழிபாடு தான் அற்புதமான ஒரு நல்ல பலனை தரும். எந்த கிழமைகள்ல இவங்க போகலாம்? செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை வழிபாடு செய்வதை விட செவ்வாய்க்கிழமை வழிபாடு தான் இந்த காம்பினேஷனில் நல்ல பலன் கொடுக்குது. ஆனால் கும்பராசி பெரியவங்களை மதிக்காத ராசியா இல்லை. அந்த ராசி மதிக்கும், எவ்வளவு மதிக்கணுமோ அவ்வளவு மதிக்கும். வேஷம் போட தெரியாது. ஆனால் மேஷராசி என்ன எதிர்பார்க்கும், நீ ரொம்ப எல்லாரையும் மதிக்கணும்னு எதிர்பார்க்கும். அங்கேயும் சிக்கல் வருமே. அப்போ இவர்கள் சேர்ந்து வாழ்வது மிக கடினமான காரியம். நிறைய டைவர்ஸ் ஆயிருக்கு இந்த காம்பினேஷனில். இவர்கள் சேர்ந்து வாழணும்னா சுவாமிமலை முருகனை போய் வழிபட்டு பார்க்கணும். இல்லை தனி குடத்துல போய் இருந்துடணும். வேற கும்பராசி தனி குடத்தை தான் விரும்புகிற ராசி. சேர்ந்து வாழ மாட்டார். கும்பராசி குடம், அது நிறை குடம் தான். அது நீங்கள் அது குறை குடமாக பார்த்துடக்கூடாது. நம்ம கும்பராசி இந்த இடத்துல எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாது. நிறை குடம், நல்ல அறிவாற்றல் எல்லாம் இருக்கு. அதுக்காக அடிமையாக போக முடியாது. கரெக்ட். அதுதான் கும்பராசியுடைய விஷயம். நீ மருமக தானே, நீ எப்படி நான் சொல்கிறத கேட்கணும் ஒரு மாமியார் கும்பராசியை சொல்லிட்டு வாழ்ந்துட முடியாது. அதனால தான் இவர்கள் சுவாமிமலை முருகனை வழிபடுவது நல்லது. யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ சுவாமிமலை முருகனை வழிபட்டுக்கலாம். இல்லை இனிமே தான் இணைய போகிறோம்னா இணைக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து அதற்கான வழிமுறைகளை செய்து கொள்ளலாம்.